இப்போ ராசாத்தி வீட்ல 2 நாளா கரண்ட் இல்ல. யாருக்கு போன் பண்ணாலும் உதவி பண்ணாம என்ன வந்து பார்க்க சொல்லிருக்காங்க. அதாவது இந்த சேர்மன் கண்மணிய பார்க்க சொல்லிருக்காங்க. இப்போ நீ ராசாத்தி மாதிரி வந்து இந்த ஸ்கிரிப்ட நடிச்சு காமி. சரி சரி இரு 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 நடிச்சு காட்டுறேன். என்னது? ஐயோம்மா, என்ன இது? அந்த ராசாத்தி மாதிரி நடந்து வா. ராசாத்தி மாதிரியா? இரு இரு. இப்ப பாரு என் பெர்ஃபார்மன்ஸ. மேடம், கொஞ்சம் மரியாதை குறையுதே. மேடம், இன்னும் கொஞ்சம் குனிஞ்சு பணிவா கூப்பிடு. மேடம். அது இப்ப சொல்லு, உனக்கு என்ன பிரச்சனை? எங்க வீட்ல 2 நாளா கரண்ட் இல்லாம ரொம்ப கஷ்டமா இருக்கு மேடம். குழந்தெல்லாம் இருக்கு. நைட் நேரத்துல தூங்கவே முடியல. ரொம்ப பயமா இருக்கு. பாத்தியா ராசாத்தி உன் நிலைமைய? என்ன பார்த்து சொடக்கு போட்டு சவால் விட்டுருக்க. என் கண்ணத்துல அடிச்சிருக்க. நான் என்ன பண்ணாலும் தடுக்க பாத்திருக்கேன். ஆனா இப்போ ஏன் முன்னாடி வந்து குனிஞ்சு நின்னு மேடம் மேடம்னு பிச்சை கேக்குற மாதிரி வந்து நிக்கிற. உன் நிலைமை எப்படி மாறி போச்சுன்னு பாத்தியா? என்ன மதிச்சு எனக்கு எதிரா எந்த காரியமும் பண்ணாம நான் சொல்றத கேட்டிருந்தா இந்நேரம் உன்னை என்னோட பிஏவா வச்சிருந்திருப்பேன். இப்போ அது கூட இல்ல. சரி சொல்லு, என்ன பிரச்சனை? கரண்ட் இல்ல. யாரு கேட்டாலும் உங்களை பார்க்க சொல்றாங்க. இப்போ நான் என்ன பண்ணணும்? கரண்ட் தர சொல்லி பர்மிஷன் கொடுக்கணும். சரி, கொடுக்க சொல்றேன். நீ என் காலை பிடிச்சு கெஞ்சி கேளு. என்ன? நான் உன் காலை பிடிச்சு கேட்கணுமா? உனக்கு கரண்ட் வேணுமா வேண்டாமா? அப்ப என் காலை பிடிச்சு கேளு. காலை பிடிச்சு கேள்றி. காலை புடின்றல்ல. அடிச்சிட்டியாடி கண்மணி. மாமா சாரிம்மா. பெத்த அம்மான்னு கூட பார்க்காம இப்படி அடிக்கிற. அம்மா சாரிம்மா, நான் உன்னை ராசாத்தினே நினைச்சிட்டேம்மா. போடி, வலிக்குது தெரியுமா? ரொம்ப வலிக்குதா? ஆமாம்மா. சாரிம்மா, கோச்சுக்காதம்மா. எனக்கு அவளை பார்த்தாலே கோவம் தான் வருது. அப்படியே ரத்தம் எல்லாம் கொதிக்குது. அவளை அடிக்கணும் போல இருக்கு. அதான். பாத்தீங்களா சித்தி, இவளுக்குலாம் எவ்வளவு திமிரு இருந்தா ராசாத்தியானி இவ கால்ல விழணும்னு இவன் நினைப்பா. இவளெல்லாம் விடு புனிதா. இவன் நினைப்புதான் பொழப்பையே கெடுக்க போகுது. இவ கெட்ட எண்ணத்துக்கு கடவுள் கடைசியில இவள ராசாத்தி கால்ல போய் விழ வைக்க போறாரு. நீ வேணா பாரு. நல்ல வேளை கோபத்துல கம்பி எடுத்து என் மண்டைய பொழக்காம இருந்திய. அது வரைக்கும் சந்தோஷம்தான். அப்படியெல்லாம் நான் பண்ண மாட்டேன். சாரி சாரிம்மா, சாரி. பரவாயில்ல விடு. அங்க 2 பேரும் என்ன பண்றீங்க? எல்லாம் உங்க ஆசை மருமக பண்ற கூத்துதான். கண்மணியா? அவ என்ன பண்ணா? ராசாத்தி மாதிரி வர சொல்லிட்டு அவங்க அம்மாவ கையப்புடி காலப்புடி கெஞ்சுன்னு நடிக்க வச்சுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல.
என்ன கண்மணி பண்ணிட்டு இருக்க? இல்ல அது மங்க சொல்றது நிஜமா? அத்தை, நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல அத்தை. கண்மணி, அக்காவுக்கு எல்லாமே தெரியும். நீ ராசாத்தி மாதிரி உங்க அம்மாவை நடிக்க சொன்னது, கெஞ்ச சொன்னது, காலை பிடிக்க சொன்னது, இது எல்லாத்தையும் நாங்க ஜன்னல் வெளியே நின்னு பாத்துட்டு தான் இருந்தோம். உங்களுக்கு அப்படி என்ன அண்ணி மேல கோவம்? எனக்கு கோவம் தான். அவ என்ன எனக்கு கொஞ்ச நஞ்ச இடைஞ்சலா கொடுத்திருக்கா? அத்தை, நான் சேர்மேன் ஆனா அந்த ராசாத்திய என் கால்ல விழ வைக்காம நான் விடவே மாட்டேன் அத்தை. உங்களை எத்தனை தடவை அவமானப்படுத்திருக்கா அவ. அதுக்காக அவளை நான் பழி வாங்காம விடவே மாட்டேன் அத்தை. சபாஷ் கண்மணி. இப்பதான் நீ என்னோட மருமக. உனக்கு என்ன தோணுதோ அத நீ பண்ணு. நான் உனக்கு சப்போர்ட்டா இருப்பேன். ம். என்ன பாக்குற? தள்ளு. என்ன அத்தை இது? இதெல்லாம் ஒரு விஷயம்னு போய் கம்ப்ளைண்ட் பண்ணி ஆளை கூட்டிட்டு வரீங்க. அதுவும் என் அத்தையவே கூட்டிட்டு வந்தீங்க பாருங்க. அவங்களுக்கு என்ன விட ராசாத்தி மேல கோபம் அதிகம். அவ என் கால்ல விழுந்தா என்னை விட அதிகமா சந்தோஷப்படுறது அவங்கதான். ரொம்ப ஆடாத கண்மணி, அந்த ஆட்டமே உன்னை அழிச்சிரும். அத்தை, இது சும்மா வெறும் சாம்பிள் தான். மெயின் ரீலு நான் சேர்மன் ஆனதுக்கு அப்புறம் ஓட்டுவேன் பாருங்க. அப்போ இதை விட இன்னும் சுவாரஸ்யமா இருக்கும். இன்னும் நாமினேஷன் கூட பண்ணல, அதுக்குள்ள கோபுரத்துல போய் உட்கார்ந்த மாதிரி கனவு காண்ற. எப்படியும் நான் தான் ஜெயிக்க போறேன். பெரிய வீட்டு ஆளை எதிர்த்து யார நிக்க முடியும்? போங்கத்த, போய் இப்பவே எனக்கு ஆரத்தி மாலையெல்லாம் ரெடி பண்ணி வைங்க. அப்பதான் நான் ஜெயிச்ச உடனே எனக்கு மரியாதை பண்ண சரியா இருக்கும். இந்த ஜென்மத்துல நீ நினைக்கிறது மட்டும் நடக்கவே நடக்காது. சேர்மன் ஆகணும்னா மக்களுக்கு எப்படி உதவி பண்ணுமோ அதை பத்தி யோசிங்க. அதை விட்டுட்டு ராசாத்தி அண்ணிய எப்படியெல்லாம் பழி வாங்கணும்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் ரூம்ல உட்காந்து நடிச்சுட்டு தான் இருப்பீங்க. ஏய், 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 இவ்வளவு சும்மா இரு. சீ, விடுடி, அவ ஒரு ஆளுன்னு. நம்ம டார்கெட் முழுக்க முழுக்க அந்த ராசாத்தி மட்டும்தான். ஆணிவேர் போயிடுச்சுன்னா இந்த மாதிரி சில்லறைங்கெல்லாம் தன்னால அழிஞ்சு போயிடும். டேய், அண்ணன் பிறந்த நாள் வருது, காசை கொடு. வாடா, அடுத்த கடைக்கு போலாம். தப்பு பண்ணிட்டேன் மாப்ள. என்ன இருந்தாலும் ராசாத்திட்ட கோச்சிட்டு நீங்க வந்திருக்க கூடாது. டேய், இல்லடா, நான் அவகிட்ட அவ்வளவு வாட்டி சொல்றேன், நமக்காக இல்ல ஊர் நல்லதுக்காக. அவ கேட்க மாட்டேங்கிறா. ராசாத்தி எலெக்ஷன்ல நிக்கிறதும் நிக்காதும் அவசியம்டா. நீ ஏன்டா கம்பல் பண்ற? என்னடா பேசுற? நடந்தெல்லாம் என்னன்னு உனக்கே தெரியும். நீ எப்படி பேசினா எப்படி போ? இல்லையா, நான் என்ன சொல்ல வரேன்னா, அரசியல்னு போயிட்டா அப்புறம் நீ அது தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோடா. மா, அண்ணன் பிறந்த நாள் வருது, காசு எடுமா. வாடா. டேய், வாங்கடா. என்ன மாப்பிள்ள நீ எப்படி பேசுற? அவன் என்ன ஆட்டம் ஆடிட்டு இருக்கான் தெரியுமா? போங்க போங்க. டேய், சொல்லுங்கடா. யாருங்க? என்ன வேணும்? அண்ணனுக்கு பிறந்தநாள் வருது, தெரியும்ல? தெரியாதே. சரி, இப்ப தெரிஞ்சுக்க. 3 நாள் கழிச்சு அண்ணனுக்கு பிறந்த நாள். அதனால கடைக்கு 10,000, மளிகை கடைக்கு 15,000, ஒவ்வொரு கடைக்கு தகுந்த மாதிரி அமௌண்ட்டை போட்டிருக்கோம். உன் கடைக்கு 10,000 ரூபாய். இது என்னங்க அநியாயமா இருக்கு? கடைக்கே ஒரு நாளைக்கு 1000 ரூபாய்க்கு மேல வியாபாரம் ஆக மாட்டேங்குது. கடை வாடகை, சம்பளம், பொருள் வாங்கி போடவே சரியா இருக்கு. குடும்பம் நடத்தவே வட்டி வாங்கி தான் நடத்திக்கிட்டு இருக்கேன்.
இதுல நான் எங்கேருந்து 10,000 ரூபாய் உங்களுக்கு கொடுக்க முடியும்? இந்த ஈர வெங்காயம் எல்லாம் எனக்கு தெரியாது. நாங்க கேக்குறத கொடு. இல்ல டேய் அண்ணே, இவன்ட்ட பேசினா இதெல்லாம் வேலைக்கு அநியாயம். ஆகாதுடா. வியாபாரம் நடக்கிற இடத்துல அந்த என்ன கல்லால இருக்கிற பணம் எல்லாத்தையும் பொறுக்கி அண்ணே, எடு. சொல்றது கேளுங்கண்ணே. அண்ணா 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 கல்லாலாம் கை வைக்காதீங்கண்ணே. டேய். அண்ணா இதை வச்சு தானே டேய், இன்னைக்கு வாடகை அமைதியாடா. அண்ணா 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 நான் சொல்றது கேளுங்கண்ணே. டேய். அண்ணா நான் தரலன்னு சொல்லண்ணே. என்னால முடிஞ்ச அளவுக்கு தரேண்ணே. அண்ணா நான் சொல்றதை கேளுங்க. அண்ணா உங்க காலில் வேணா விழுறேன். அண்ணா அண்ணா விட்டுருங்கண்ணே. அண்ணா என்னால முடிஞ்சதை தரேண்ணே. நான் சொல்றதை கேளுங்கண்ணே. அண்ணா பணத்தை வச்சிருங்கண்ணே. அண்ணா வேண்டாண்ணே. அண்ணா நான் சொல்றதை கேளுங்கண்ணே. வியாபாரம் நடக்கிறத என்ன இப்படி பிரச்சனை போட்டிருக்கேன்? ஐயோ ஐயோ என் எல்லாத்தையும் உள்ள பணம் போடு. என் பணம் போதே. ஐயா ஐயா கல்லால காசை போடுறா. போடாத. போட முடியாது. கல்லால காசை போடுறா. போட முடியாது. டேய் போட சொல்றா. போட சொல்றா. போடுறா. போட மாட்டேன். போட சொல்றா. சொல்றாங்கற சொல்லிருந்தேன். எவ்வளவு நாளடா இப்படி வாங்கிட்டு இருப்பீங்க? ஆ? அடுத்தவங்க உழைப்பு எப்படி எல்லாம் உறிஞ்சிருமே மனசாட்சியே இல்லைல்ல உங்களுக்கு? எங்க அண்ணன் பிறந்த நாளைக்கு நாங்க வசூல் பண்றோம். அது அவங்களா கொடுத்தா வாங்கிட்டு போகணும்டா. அதை விட்டுட்டு காசை புடுங்க கூடாது. எங்க அண்ணன் என்ன பிச்சையா கேக்குறாரு. அது பண்ணாம வேற என்ன பண்றீங்க? ஆ? வசூலுங்கிற பேர்ல பிச்சை தானடா எடுக்கிறீங்க. டேய் அண்ணனுக்கு நடந்தது ஞாபகம் இருக்கா இல்லையா? கத்திய உங்க அண்ணன் கழுத்து வரைக்கும் கொண்டு போயிட்டேன். இந்த மாதிரி ஏதாவது பண்றத பார்த்த கழுத்துல கத்திய வச்சு உள்ள இறக்கிடுவோம் பாத்துக்க. ஒழுங்கு மரியாதையா போயிடுங்க. இந்த ஊருக்குள்ள எந்த கடையிலாவது நீங்க வசூல் பண்றத பார்த்த இடத்துலயே உங்களை புதைச்சிருவேன். போ போட. டேய் டேய் இரா இரா. எதுவா இருந்தாலும் அண்ணன் கிட்ட சொல்லி பேசிக்கலாம். எது போட. வாங்கடா. தம்பி கடவுள் மாதிரி வந்து என் வயித்துல பாலை வாத்தீங்க. ரொம்ப நன்றி தம்பி. இவன் மட்டும் மறுபடியும் சேர்மனா வரவே கூடாது தம்பி. உழைச்ச உழைப்பெல்லாம் ரத்தமா உறிஞ்சு ஒண்ணுமே இல்லாம ஆக்கிட்டாங்க தம்பி. எங்க கிட்ட உசுரை தவிர வேற எதுவுமே இல்ல தம்பி. சரி இனிமே அவங்க உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. நிம்மதியா போய் வேலையை பாருங்க. வட போலாம். வர வர எல்லாத்துலயும் தலையிடுறான். எறா வண்டியா. பாத்தீங்களா? இதுக்குதான் சொன்னேன் அந்த கண்மணி ஜெயிக்க கூடாது. அவ மட்டும் ஜெயிச்சானா அந்த சேர்மனோட ஆட்டம் இப்படித்தான் இருக்கும். ராசாத்தி தான் நிக்கணும் இல்லையா? நீ நிக்கலாம்ல? டேய் அதான் நம்ம தொகுதியை பெண்கள் தொகுதியா மாத்திட்டாங்கல்ல. ஓ. பெண்கள் தான் நிக்கணும். நான் முடிவு பண்ணிட்டேன். எல்லாருக்கும் ஒரு விடிவு காலம் வரணும்னா ராசாத்தி சேர்மன் ஆகணும். அப்பதான் எல்லாமே நல்ல விதமா நடக்கும். இதுல இருந்து நான் பின்வாங்க போறதில்ல. ராசாத்தி எப்படியாவது சம்மதிக்க வச்சு அவளை சேர்மன் ஆக்கிடணும்டா. வா. மாமா கோச்சிட்டு போய் 2 மணி நேரம் ஆகுது. ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறாரு. ராசாத்தி அண்ணே இன்னும் எவ்வளவு நேரம் தான் நீ வாசலையே பார்த்துட்டு இருப்ப? நான் மாப்பிளை பார்த்து பேசிட்டு தான் வந்திருக்கேன். அவர் மனசு இல்லைன்னு வெளில போயிருக்காரு. வரும்போது வருவாரு. நீ வேலையை பாருமா. இல்லண்ணே, அவரு வராம இருக்கிறது ஒரே டென்ஷனா இருக்கு. நீ வேற. மாமா மாப்பிள தப்பா நினைக்காதீங்க. மனசு இல்லைன்னு போனீங்க. 2 மணி நேரம் ஆச்சு. ராசாத்தி வேற வாசலையே பார்த்துட்டு இருந்தா. ராசாத்தி மாப்பிள வந்துட்டாரு. இப்ப சந்தோஷம் தானே? இவ்ளோ நேரம் எங்க போனீங்க மாமா? வேலை விஷயமா போயிருந்தா. சரி இருங்க, இத வரேன். மாப்பிள எங்க போறீங்க? அட கொஞ்ச நேரம் இப்படி உட்காருங்க வாங்க.
என்ன ரசத்தி, அம்மா. மாப்பிள்ள வந்திருக்காரா? ஆமாம்மா. இன்னும் கொஞ்சம் அள்ளி போடு. ம். போடு. ம். இந்தாங்க மாமா. கேசரி எதுக்கு? நீங்க கோச்சிட்டு போனீங்க, அதான் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கேசரி பண்ணிருக்கேன். இப்ப நீ என்ன ட்ரை பண்றேன்னு தெரிஞ்சுக்கலாமா ராசாத்தி? தம்பி, இல்ல. நீங்க கோவமா இருக்கீங்கல்ல, உங்க கோவத்தை போக்குறதுக்காக தான் இந்த கேசரிய பண்ணிருக்கோம். ஆமா மாமா. எனக்கு இதெல்லாம் வேணாம். உன்கிட்ட இருந்து நல்ல செய்தி தான் வேணும், சொல்லு. சொல்லு. அதுல எனக்கு விருப்பம் இல்ல மாமா. அப்ப எனக்கு இதை சாப்பிட விருப்பம் இல்ல. இங்க பாரு, இனி இந்த மாதிரி எதுவும் பண்ணாத. அப்படி நீ பண்றதா இருந்தா நான் சொல்ற மாதிரி நீ எலெக்ஷன்ல நிக்கிறதா சொல்லு. அப்புறம் இதெல்லாம் பண்ணு. மாமா, எலெக்ஷன்ல நிக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்ல. அப்படி நான் நிக்கிறதுக்கு மனசளவுல தயாராகணும். நம்ம எது பண்ணாலும் நம்ம மனசு சரியோ தப்போ பண்ணு பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லணும். ஆனா என் மனசு ஒத்துக்காத விஷயத்த நான் எப்படி பண்ண முடியும்? அதுவும் இல்லாம எலெக்ஷன்ல நிக்கிறதுக்கு பணம் நிறைய செலவாகுமே. நாம இப்ப இருக்கிற நிலைமையில பணத்துக்கு எங்க போவோம்? பணம் எதுக்கு? லஞ்சம் கொடுக்கவா? அதுக்கு இல்ல. சரி, வேற எதுக்கு பணம் செலவாகும்? நீயே சொல்லு. நேர்மையா ஜெயிக்கணும்னா பண தேவை கிடையாது, மக்கள் சப்போர்ட் இருந்தா போதும். அந்த மக்கள் சப்போர்ட் உனக்கு இருக்கு. இவ்வளவு நாள் நம்ம பண்ணதெல்லாம் பணத்தை நம்பியா பண்ணோம்? அட்சய பாத்திர திட்டம்னு ஒண்ணு ஆரம்பிச்சோம். நம்ம கிட்ட பணம் இருந்துச்சா? இல்லையே. எதுவுமே இல்லாம மக்களுக்கு நம்ம நல்லது பண்ணல. அந்த மாதிரி கூட மக்களுக்கு நல்லது பண்ணிட்டு போலாமே மாமா. ஆனா அரசியல் எதுக்கு நமக்கு? பண்ணலாம். நீ சொல்றதெல்லாம் சரிதான். ஒரு 10-20 பேருக்குன்னா பண்ணலாம். ஒரு ஊருக்கே பண்ணணும்னா ஒரு பதவின்னு ஒண்ணு இருக்கணும். பதவி இருந்தாதான் அதிகாரம் இருக்கும். அதிகாரத்துல இருக்கிறவங்க மட்டும்தான் எல்லாத்தையும் பண்ண முடியும். ரசதி, இங்க மட்டும் இல்ல, உலகத்திலேயே அதிகாரம் மட்டும்தான் எல்லாத்தையுமே முடிவு பண்ணும். உனக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, நம்ம கேஸ் போட்டோம்ல அந்த சேர்மன் மேல, ஒரே நாள்ல அவன் வெளியே வரல. அதுவும் அந்த கேஸ் ஸ்ட்ராங்கா நம்ம பக்கம் தான் இருந்துச்சு. ஆனா அவன் வெளில வந்து நின்னானா இல்லையா? வெளில வந்து நான் சும்மாவா இருந்தா? இன்னைக்கு டீ கடையில என்ன நடந்துச்சு தெரியுமா உனக்கு? அண்ணா, நான் சொல்றதை கேளுங்க. அண்ணா, உங்க கால்ல வேணா விழுறேன். அண்ணா அண்ணா விட்டுருங்கண்ணே. அண்ணா, என்னால முடிஞ்சதை தரேண்ணே. நான் சொல்றதை கேளுங்கண்ணே. அண்ணா, பணத்தை வச்சிருக்கண்ணே. அண்ணா, வேண்டாண்ணே. அண்ணா, நான் சொல்றதை கேளுங்கண்ணே. வியாபாரம் நடக்கிறதுல என்ன இப்படி பிரச்சனை பண்றீங்க? ஐயோ ஐயோ, என் பணம் போதே. ஐயா ஐயா. கல்லால காசை போடுறா. போடாத. போட முடியாது. கல்லால காசை போடுறா. போட முடியாது. டேய், போட சொல்றா. இப்படிதான் அந்த கண்மணி ஜெயிச்சா இதே மாதிரி தான் நடந்துகிட்டு இருக்கோம். நம்ம தட்டி கேட்டா எத்தனை தடவை தட்டி கேட்கறது? ஒரு தடவை கேட்கலாம், 2 தடவை கேட்கலாம். ஒவ்வொரு தடவையும் போய் ஏறி இறங்கிட்டு இருக்க முடியுமா? இங்க பிரச்சனை இருக்கு, அங்க பிரச்சனை இருக்குன்னு நமக்கு என்ன தெரியுமா? ராசாத்தி, தம்பி ஊர் நல்லதுக்காக தானே சொல்றாரு, ஒத்துக்கோ. ஏன் ராசாத்தி, மாப்பிள்ள சொல்றதும் சரின்னு படுது. பேசாம எலெக்ஷன்ல நில்ல. இங்க பாரு, கண்மணி கண்டிப்பா ஊரை பாதுகாக்கவே மாட்டா. ஊர் நல்லா இருக்கணும்னா நீ கண்டிப்பா அரசியலுக்கு வந்து ஆகணும். அதான் இவ்வளவு தூரம் எல்லாரும் சொல்றாங்களே, எல்லாரோட ஆசையும் அதுதான். இல்ல மாமா, எனக்கு வேண்டாம் மாமா. நீ அரசியல நிக்கிறியான்னு கேட்கல, நில்லுன்னு சொல்றேன். இது பாருங்க, நான் இவகிட்ட பேச மாட்டேன். நீங்களும் யாரும் பேசக்கூடாது. இப்படி சத்தியாகிரகம் பண்ணிதான் இவளை ஜெயிக்க வைக்கணும்னா அதையும் பாத்துருவோம். மாமா, கொடை. அண்ணி, தம்பி இவ்வளவு தூரம் பேசியும் நீ அடம் பிடிச்சிட்டு இருக்கியே, கூடி போ. அம்மா, நீயாவது நான் சொல்றது கேளுமா.
அண்ணன். ராசாத்தி மாப்பிள்ளை சொல்லாம நாங்க யாரும் பேச மாட்டோம். யோசிச்சு நல்ல முடிவாயிடும்.